விழுக்காடு வாக்குப்பதிவை வலியுறுத்தி கோவையில் புதிய தலைமுறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அதனை தொகுப்பாக பார்க்கலாம். அனைவருக்கும் புதிய தலைமுறை சார்பாக மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். தேர்தலை எல்லாருமே மிகப்பெரிய விழாவாக திருவிழாவாக கொண்டாடிட்டு இருக்காங்க. புதிய தலைமுறையும் ஜனநாயக பெருவிழாவாக இந்த தேர்தலை மக்களோடு பயணித்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. கடந்த மார்ச் 25ஆம் தேதி இந்த தேர்தலுக்காக புதிய தலைமுறை தமிழ் செய்தி ஊடக வரலாற்றிலேயே முதல் முறையாக தேர்தல் சிறப்பு பேருந்தை அறிமுகப்படுத்தணும். கன்னியாகுமரியில பயணத்தை தொடங்கணும். தொடர்ச்சியா தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகளை கடந்து அடுத்ததாக திருச்சி, நாமக்கல், திருப்பூர் உள்ளிட்ட மக்களவை தொகுதிகள் வழியாக இப்போ கொங்கு மண்டலத்தோட மைய பகுதியில இருக்கும் கோவை மக்களவை தொகுதியில அடுத்ததாக புதிய தலைமுறை பயணிக்கிறது. இந்த தேர்தலையொட்டி புதிய தலைமுறை பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறது. குறிப்பாக போடுங்கம்மா ஓட்டு, கொஞ்சம் சோறு கொஞ்சம் அரசியல், மக்களுடன் புதிய தலைமுறை, தலைவர்களுடன் புதிய தலைமுறை, 18+ அப்படின்னு சொல்லி பல்வேறு நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து மக்களுடைய எண்ண ஓட்டங்களை புதிய தலைமுறை அறிந்து வருகிறது. மக்களுடைய பிரச்சனைகளையும் காட்சிப்படுத்தி வருகிறது. அந்த வகையில இன்னைக்கு புதிய தலைமுறையோட இந்த தேர்தல் சிறப்பு பேருந்து 27வது தொகுதியாக கோவை மக்களவை தொகுதியை வந்தடைஞ்சிருக்கு. போடுங்கம்மா ஓட்டு நிகழ்ச்சியை நம்ம இங்கிருந்து இன்னைக்கு தொடங்க போறோம். நிகழ்ச்சியுடைய முதற்கட்டமாக தொடக்கமாக வரவேற்பு நடனம், கொங்கு பாரம்பரிய வள்ளி கும்மியாட்டத்தை ஜேடி முருகையனின் வள்ளி கும்மி கலைக்குழுவினர் நமக்காக வழங்குவார்கள். தானே நானே நானே நன்னா தானே நன்னே நன்னே தானே நன்னே நன்னே தானே நானே தானே நன்னா முந்தி ஊதி தவிநாயகனே முதல் முக்கண்ணனாரிட புத்திரனே தானே நன்னே நன்னே தானே நன்னே நன்னே தானே கச்சை கணாபாதி முன்னாடுவா கச்சை கணாபாதி முன்னாடுவா தானே நன்னே நன்னே நானே நன்னே நன்னே தானே நானே நானே நன்னா நல்ல கணாபாதி பிள்ளையாரே எங்கள் நவீனம் சரஸ்வதி தானே நன்னே நன்னே தானே நன்னே நன்னே தானே நானே தானே நன்னா வந்தே வாரி சாயனில்லை கண்ணே நீங்கள் வதிய தோத்திரம் செய்ய கண்ணே தானே நன்னே நன்னே தானே நன்னே நன்னே தானே நானே தானே நன்னா புதிய தலைமுறை நிற்கும் வள்ளி கும்மியாட்டம் பார்க்க வந்த ஜனங்களுக்கும் பல வகையாட்டம் மிகச் சிறப்பாக சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் நமக்காக கொங்கு பாரம்பரிய வள்ளி கும்மியாட்டத்தை நமக்காக நிகழ்த்தி காட்டிய குழுவினருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். கரவொலியும் எழுப்பலாம்.
அடுத்ததாக விருந்தினர்களை கௌரவித்தல். போடுங்கம்மா ஓட்ட நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கமே 100% வாக்குப்பதிவு என்பதுதான். வாக்குரிமை நமது ஜனநாயக கடமை அப்படிங்கறத அனைவரும் உணரணும். நேர்மையான முறையில வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக தான் போடுங்கம்மா ஓட்ட நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாவட்ட ஆட்சியர், கோவை மாவட்ட ஆட்சியர் திரு கிராந்திகுமார் பாடி அவர்களை வரவேற்கிறோம். மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு புதிய தலைமுறையின் மூத்த ஆசிரியர் வேலுச்சாமி அவர்கள் சிறப்பு செய்வார்கள். விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி அவர்கள் ஒரு சில வரிகள். அனைவருக்கும் காலை வணக்கம். கோவை மாவட்டத்தில் இந்த சிறப்பாக வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த புதிய தலைமுறைக்கும் இந்த விழிப்புணர்வு முகாமில் பங்கேற்றுள்ள மதிப்பிற்குரிய காவல் ஆணையாளர் அவர்களுக்கும் ஆர்ஓ பொள்ளாச்சி தொகுதி மற்றும் வருகை தந்துள்ள அனைவரும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கு உறுதுணையாக இருந்த ரத்னம் கல்லூரி நிறுவனம் தலைவர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று மிக சிறப்பாக நம்ம கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ள அனைத்து பார்ட்டிசிபெண்ட்ஸ், இங்கே வருகை தந்துள்ள ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், நம்ம இந்த கோவை மாவட்டத்தில் குறிப்பாக சொன்னால் மிகப்பெரிய ஃபோக்கஸ் இந்த முறை இருக்க போகுது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். ஏன்னா கோவை நகரம் வந்து ஒரு கல்விக்கான ஒரு மையப்பகுதி. இதில் பல்வேறு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிறதுனால யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இங்கே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம தேர்தல் ஆணையம் குறிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுறது யங்ஸ்டர்ஸில் வாக்காளர் பதிவுலேருந்து அவங்க வாக்கு போடுற வரதையும் நம்ம உறுதிப்படுத்தணும். நம்ம 100% வாக்கு நம்ம அச்சீவ் பண்ணணும்ல, அதில் மிகப்பெரிய பங்கு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் மட்டும் ஓட்டு போடுறது இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அனைவரையுமே ஊக்கப்படுத்தி அனைவரும் கொண்டு வந்து 100% ஓட்டு இந்த முறை நம்ம அச்சீவ் பண்ணணும். அடுத்ததாக கோவை மாநகர காவல் ஆணையர் ஜி பாலகிருஷ்ணன் அவர்களை வரவேற்கிறோம். அவருக்கு கோவை மண்டல தலைமை செய்தியாளர், புதிய தலைமுறையின் கோவை மண்டல தலைமை செய்தியாளர் சுதீஷ் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். ஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு சில வரிகள். புதிய தலைமுறையின் புத்தம்புது வாக்காளர்களுக்காக புதிய தலைமுறையால் நடத்தப்படும் இந்த 100% வாக்களிப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் கம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிராந்திகுமார், ஆர்ஓ பொள்ளாச்சி கான்ஸ்டுவன்சி, அரசு அலுவலர்கள், புதிய தலைமுறையினுடைய மொத்த டீம், கலை நிகழ்ச்சி நடத்திய கொங்கு பகுதியினுடைய பெருமக்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள், காவல் அதிகாரிகள், அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது இது மாதிரி தேர்தல் நடக்கும்போது அப்படியே தேர்தல் திருவிழா அப்படின்ட்டு நம்ம இப்போ சொல்கிறோம் அப்படின்னா உண்மையிலேயே திருவிழாவாக இருந்தது. நாங்கள்லாம் சின்ன வயசில் காலையிலே ரெடியாகி 8 மணிக்கெல்லாம் ரெடியாகி ஓட்டு யார் போட போகிறாங்க, எப்படி நடக்குது, எப்படி இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் நடக்குது, யார் யார் எப்படி கேம்பெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு போய் வாக்குச்சாவடி பக்கத்தில் அந்த 100-200 மீட்டர் தள்ளி நின்று பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த அனுபவம் கண்டிப்பாக இன்றைக்கி நான் சிவில் சர்வீஸில் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜனநாயக வழிமுறையை அரசு எப்படி செயல்படுகிறது, ஜனநாயகம் எப்படி செயல்படுகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அப்போல்லாம் உண்மையிலே 18 வயசு, அப்போ 21 வயசு இருந்தது, அப்புறமா 18 வயசு ஆச்சு. எப்போ 18 வயசு ஆகும், நம்ம ஃபஸ்ட்டு ஓட்டை எப்போ போடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ நிறைய பேர் இளம் வாக்காளர்கள், முதல் முறையாக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் ரொம்ப யோசிக்கிறது மாதிரி இருக்குது. முதல் முறையாக வாக்களிக்கிறது அப்படிங்கிறது நாம் எந்த விஷயத்தையும் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட்டுங்கிறது உண்மையிலே வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக மறக்க முடியாத ஒன்று. இன்றைக்கி நிறைய பேர் ஓட்டு போட போகலை அப்படின்ட்டு, ஏன் போகலை அப்படின்ட்டு கேட்டால், ஓட்டு போடுற அன்றைக்கி 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது, நல்லா தூங்கலாம், இல்லை நல்லா படம் பார்க்கலாம், இல்லை டிவி சீரியல் பார்க்கலாம், இல்லை ஏதாவது ஊர் சுற்ற போகலாம். இந்த மாதிரி தான் நாம் இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நிறைய பேர் சொல்கிறத கேட்குறோம். நீங்கள் ஓட்டு போட போகிறது அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான விஷயம், என்ன விஷயம் பண்ணுவீங்களோ அதை பண்ணுறதா நினச்சிங்க. நாம் நம்முடைய பாய் ஃப்ரெண்டுக்காகவோ கேர்ள் ஃப்ரெண்டுக்காகவோ மணிக்கணக்கில் வெயிட் பண்ணுவாங்க மாணவர்கள், இளம் தலைமுறையினர். ஆனால் இங்கே வாக்கு போட போனீங்கன்னா இப்போ கலெக்டர் டிஇஓ எல்லாம் ரொம்ப ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வாக்குச்சாவடிகளில். வெயிலுக்கு
நிழல் கொடுக்கக்கூடிய வகையில் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கிறாங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் போய் ஜாலியாக எப்படி நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் போகிறீங்களோ அது மாதிரி ஜாலியாக போய் ஓட்டு போட்டு வரலாம். அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து கண்டிப்பாக லைஃப் ஃபுல்லாக மறக்க முடியாது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அங்கே அதை செய்கிற மாதிரி நினச்சிங்க. சாமி கும்பிட விருப்பம் உள்ளவங்க வாக்குச்சாவடி போகிறது கோயிலுக்கு போகிறது மாதிரி, அது ஜனநாயகத்தினுடைய ஒரு கோயில் மாதிரி, டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி இல்லையா? நாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருந்தால் நம்ம லைப்ரரிக்கு போய் புக்கு படிக்கிற மாதிரி, அறிவை பெருக்கிறது மாதிரி, வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு போடுறது அப்படிங்கிறது இட்ஸ் an எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்கிறதா நினச்சிட்டு வாக்குச்சாவடிக்கு போங்க, ஓட்டு போடுங்க. அடுத்ததாக பொள்ளாச்சி தொகுதி தேர்தல் அலுவலரும் மாவட்ட வருவாய் அலுவலருமான முனைவர் திருமிகு ஷர்மிளா அவர்களை வரவேற்கிறோம். முனைவர் ஷர்மிளா அவர்களுக்கு செய்தியாளர் ஐஸ்வர்யா சிறப்பு செய்வார்கள். நூறு சதவிகித வாக்குப்பதிவு என்பதை வலியுறுத்தும் விதமாகத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கும். நிகழ்ச்சி குறித்து ஒரு சில வரி. அனைவருக்கும் காலை வணக்கம். இங்கு வருகை புரிந்துள்ள மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், காவல் ஆணையாளர் அவர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் முதற்கல்ல இந்த நிகழ்ச்சியை புதிய தலைமுறை கோவை மாவட்டத்தில் சிறப்பாக ஏற்பாடு செய்தமைக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போடுங்க ஓட்டு. எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? யங்ஸ்டர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாருமே கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர், ரத்னம் கல்லூரி மாணவர்கள், NSS, NCC வாலண்டியர்ஸ் எல்லாரும் வந்திருக்கீங்க. ஒரு முறை எல்லாரும் நம்ம உயர்த்தி குரலை உயர்த்தி போலாமா, ரைட்டா, ஓட்டு போடலாமா? ஆமான்னு சொல்லுங்க. எஸ், தேங்க்யூ. இன்னும் உறக்க சொல்லுங்க எல்லாரும். தேங்க்யூ, தேங்க்யூ. திஸ் கிவ்ஸ் அஸ் ஹோப். அனைவரும் தவறாம வாக்குப்பதிவு மேற்கொள்ளுங்க. இது மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றிகள். இந்த சிறப்பாக நடனமாடிய அனைத்து கலைக்கல்லூரிகள், கலை குழுமத்திற்கும் மாவட்ட நிர்வாக சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி மேம். அடுத்ததாக ரத்தினம் கல்வி குழுமத்தின் தலைவர் மதன் ஏ செந்தில் அவர்களை வரவேற்கிறோம். அவருக்கு செய்தியாளர் பிரவீன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். ஒரு சில வரி. கமிஷனர் சார், கலெக்டர் சார் அண்ட் டிஆர்ஓ சார் மோஸ்ட்லி எல்லாம் இப்போ என்ன வலியுறுத்தணுமோ வலியுறுத்திட்டாங்க. ஐ திங்க் நம்ம 19ங்கிறது ஃபஸ்ட்டு ஃபேஸ் இந்தியாவிலே எலெக்ஷன் நடக்குது நம்ம ஏரியாவில். ஸோ அந்த மாதிரி 100% ஓட்டிங் பண்ணி ஒரு சரித்திரம் படைச்சி இது ஒரு ரோல் மாடலாகவும் உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. அதில் காலேஜ் கேம்பஸஸ் பெரிய லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ண போகுதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இங்கே ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 100% ஓட் பண்ணி ஒரு சரித்திரத்தை படைச்சு ஒரு ரோல் மாடலாக உருவாகணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். இங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்கும் விதமாகவும் ஆர்வத்தை தூண்டும் விதமாகவும் தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அடுத்ததாக இதற்கான உறுதிமொழியை ஏற்றுக்கொள்வோம். புதிய தலைமுறையின் மூத்த ஆசிரியர் திரு வேலுச்சாமி அவர்கள் உறுதிமொழியை படிப்பாங்க. நம்ம எல்லாருமே அதை அப்படியே ரிப்பீட் பண்ணலாம். அனைவரும் கையை இப்படி வைத்துக் கொண்டு உறுதிமொழியை ஏற்றுக்கொள்வோம். மக்களாட்சியின் மீது பற்றுடைய இந்திய குடிமக்களாகிய நாம் நம்முடைய நலன் கருதும் மரபுகளையும் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் மாண்பையும் நிலைநிறுத்துவோம் என்றும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் மதம், இனம், சாதி, வகுப்பு, மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் எந்த ஒரு தூண்டுதலுமின்றியும் நேர்மையாக வாக்களிப்போம் என்று உறுதி கூறுகிறோம். நன்றி. அடுத்ததாக 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விதமான விழிப்புணர்வு பேரணி தொடங்க இருக்கிறது. இந்த விழிப்புணர்வு பேரணியோடு பிரகாஷ் குழுவினரின் சிலம்பமும், விவேக் குழுவினரின் பறை இசையும், JT முருகையனின் வள்ளி கும்மி கலைக்குழுவினரும் நிகழ்ச்சியை வழங்குவார்கள். சிறப்பு விருந்தினர்கள் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைக்கிறார்கள்.